தேடி அவருடைய ஆசிரமத்துக்கு போகிறார். அவருடைய ஆசிரமம் என்னன்னா ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கு. கடும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஏறி அங்கே போய் சேர்றாரு. அவர் போய் சேரும் பொழுது சாயங்காலம் ஆயிடுது. அப்போ அவர் அந்த ஞானியை அவரை வரவேற்று சாப்பாடு போட்டு உட்கார வைக்கிறாரு. அவருடைய பிரச்சனைகள்லாம் கேட்குறாரு. அப்போ இவரும் தன்னுடைய பிரச்சனைகள்லாம் சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நீ நல்லா களைப்பாக வந்திருக்கிறான், நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து தொடரும், உன்னுடைய பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எப்படி தீர்வு காண்றதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம், இன்னைக்கு நீ கொஞ்சம் ஓய்வு விடு, இங்கே வந்து நீ நல்லா வசதி உள்ளவன், இங்கே என்னுடைய படுக்கை மட்டும்தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், மற்ற படுக்கைகள்லாம் சுமாராக தான் இருக்கனால ஏன் படுக்கையை ஓட்ட தந்துடுறேன், இன்னைக்கு நீ நிம்மதியாக படுத்து தூங்குன்னு சொல்லி அந்த ஞானி வந்து தன்னுடைய பெட்டை அவர் கொடுத்துறாரு. இவரும் அந்த அவருடைய பெட்ரூம்ல இவர் படுத்து தூங்குறாரு. அந்த பெட் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆக்ஷனோட இருக்கு. புரட்டு படுத்தா நல்லா நெருங்கி கொடுக்குற மாதிரி நல்லா ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷனோட இருக்கு. இவர் பையனை கலைப்பில் வந்தாரு. மாலைக்கு அப்புறம் அன்னைக்கு தான் நிம்மதியாக தூங்குறாரு. ஒரு 2 மணி இருக்கும். யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. கதவை திறந்து பார்த்தாங்கன்னா அந்த ஞானி தான் நின்றுட்டு இருக்காரு. என்ன சாமி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, பெட் வேணுமா, நான் வேற இடத்துல படுத்துக்கட்டுமான்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லாமல் நீ படுத்துக்க, நான் அவசரத்தில் என் செல்ல பிள்ளைய விட்டுட்டு போயிட்டேன், இப்போதான் எனக்கு நினைவு வந்தது, சரி எடுத்துட்டு போயிடுவோமான்னு சொல்லி வந்தேன்னு சொல்லி அந்த வியாபாரி படுத்த பெட்டை தூக்கிக்கிட்டு உள்ள ஒரு பெரிய கருணா பாம்பு உருவி எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு சரியப்பா நீ படுத்து தூங்க, நம்ம நாளை சந்திப்போம். அதுக்கு ஒரு படுத்த ஒரு தூக்கம் ஆகுமா? ஏன்னா அது வரைக்கும் அந்த பாம்பு மேலதான் படுத்து கிடந்தாரு. அந்த பெட்டு நெளிஞ்சு கொடுத்தது ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தான் நினைச்சுக்கிட்டாரு. உண்மையிலே ஸ்ப்ரிங் ஆக்ஷன் தான். அதுக்கப்புறம் படுத்தாலும் தான் நெளிஞ்சு கொடுக்கதான் செய்யும். எத்தனை பாம்பு உள்ள இருக்கோ நினைச்சுக்கிட்டே நெய்ய உட்கார்ந்துக்கிட்டு பிறகு கொட்டை கொட்டை ஒடிச்சுட்டு உட்கார்ந்து மறுநாள் காலையில் போய் அந்த ஞானியை சந்திக்கிறார். எப்படிப்பா நல்லா தூங்கினியான்னு கேட்கிறாரு. சாமி 2 மணி வரைக்கும் நல்லா தான் தூங்கினேன், நீங்க எப்போ வந்து அவங்க செல்ல பிள்ளை எடுத்துட்டு போனீங்களோ அது என் தூங்கெல்லாம் போயிட்டுது. அப்ப இவர் கேட்கிறாரு,